இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஒரு சீக்ரெட்டான பிரியாணி மசாலா பொடி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிரியாணி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பாய் வீட்டு பிரியாணி தாங்க. அந்த பாய் வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய பிரியாணிக்கு போடக்கூடிய ஒரு பிரியாணி மசாலாவோட ரெசிபி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்கள் மணக்க சுவைக்க ரொம்ப டேஸ்டான ஒரு பிரியாணி சாப்பிட்லாங்க. இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி எல்லா வகையான குழம்புகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் மெஷரிங் அளவு இல்லாததுனால நான் கடையிலே கரெக்டான மெஷர்மெண்ட்டு சொல்லி நான் அந்த அளவில் எல்லா மசாலாவும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது 100 கிராம் அளவுக்கு நான் பட்டை எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 75 கிராம் அளவுக்கு நான் கிராம்பு எடுத்திருக்கேன். இது இந்த அளவு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவில் 275 கிராம் அளவுக்கு உங்களுக்கு மசால் பொடி கிடைக்கும். இது ஜாஸ்தி வேணுன்றவங்க அப்படியே இந்த அளவுகளை 2 மடங்கு ஆக்கிக்கோங்க. இப்போது நம்ம இந்த 3 பொருளையும் தனித்தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை வெயிலில் காய வைக்கணுங்க. இந்த மசாலாவுக்கு இந்த 3 பொடியும் நீங்கள் வறுத்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் சுத்தமாகவே போயிடுங்க. அதனால் இதை நீங்கள் வறுத்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கனாலே போதும். இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இது 3 பொருளையும் நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொருளுக்கு நீங்கள் உப்பு போட தேவையில்லை. இது 3ஐயும் நல்லா தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 3ஐயும் கலந்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. மசால் பொடி ரெடி ஆகிடுச்சு. இனி நீங்களும் வீட்டிலையே செய்யலாம் பாய் வீட்டு பிரியாணி. பிரியாணி மட்டும் கிடையாது, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அண்ட் வெஜிடபிள் பிரியாணி, இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் வாங்கக்கூடிய ஃப்ளேவரில் செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம். 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு இந்த பொடியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பிரியாணி பொடி 2 டேபிள் ஸ்பூனும் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பிரியாணி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரொம்பவே சுவையான ஒரு பாய் வீட்டு பிரியாணி மசாலா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.